இன்றைக்கி ரசம் தாங்க செய்ய போகிறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்ச ரசப்பொடி செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கேஸில் ஒரு பேன் வச்சுட்டு 1 ஸ்பூன் வரமல்லி, 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, காய்ந்த மிளகாய் சேர்த்துட்டு நல்லா செவந்து நிறம் மாறினதும் எடுத்து வச்சிடலாங்க. அதே பேன்லேயே 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா படப்படன்னு பொரியிற வரைக்கும் இதையும் வறுத்து எடுத்துக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். ரசப்பொடி ரெடி. ரசம் செய்யறதுக்கு கேஸில் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. கடுகு, பெருங்காயத்தூள், தட்டி வச்ச பூண்டு, காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதங்கின பிறகு ஒரே ஒரு நல்லா பழுத்த தக்காளி பழத்தை நல்லா கையிலே மசிச்சு விட்டுக்கிறேங்க. தக்காளி லைட்டாக வதங்கினதும் இதில் நம்ம வறுத்து பொடிச்ச ரசப்பொடியை உங்களுக்கு தேவையான மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். புளி தண்ணி, ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ரசம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு உப்புலாம் சரி பார்த்துட்டு அப்படியே ஒரு கொதி விட்டுருங்க. கொதிக்க விடாமல் இந்த மாதிரி நுர தட்டி வந்ததும் மல்லித்தழை தூவி இறக்குனா ரசம் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.